Hi students, welcome back to Only One Marks channel. So இந்த வீடியோல இருந்து 11th ஸ்டாண்டர்ட் கிராமர் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு நாள் ஒரு கிராமர் பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். 1 மார்க்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் 2 மார்க்ல பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். நெக்ஸ்ட் 3 மார்க்ல பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைபிங் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி உங்க இங்கிலீஷ்ல என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் வந்து 1 by 1 எல்லாத்தையும் உங்க எக்ஸாம் முன்னாடி கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ தட் உங்க எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு இங்கிலீஷ் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இன்னைக்கு ப்ரெஃபிக்ஸ் டே 1 ப்ரெஃபிக்ஸ் அது பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த சீரீஸை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்கு இந்த வீடியோட கடைசியில் சில செட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் கேட்குறேன். அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள்லாம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் கிடையாது, ஆன்சர் பண்ணுறவங்க சில பேர் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த மாதிரி ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சென்ட் பண்ணி விட்டுறேன், கொரியரில் அனுப்பி விட்டுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்டடி பிளானில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக கொடுத்து தான் ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, செகண்ட் மிட்டம், ஆஃப் இயர்லின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே எல்லா சப்ஜெக்ட்லையும் 90 மேலே வாங்குற அளவுக்கு தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோட கடைசியில் சில கொஷின்ஸ் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஓகே, இன்னைக்கு இந்த நம்ம வீடியோவில் போயிடலாம். இன்னைக்கு டே 1 என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஃபிக்ஸ் பார்ப்போம். ஈஸி தான், இதுக்குன்னு பெருசாக ரூல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ண புரிஞ்சுப்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க எந்தெந்த வேர்டுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பீட்டபிள், அன்பீட்டபிள், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ஃபார்ச்சுனேட், அன்ஃபார்ச்சுனேட், ரெஸ்பெக்ட், டிஸ்ரெஸ்பெக்ட், ரேஷனல், இர்ரேஷனல், டைரக்ட், இன்டைரக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஃபர்டபுள், அன்கம்ஃபர்டபுள், ரெகுலர், irregular, active, inactive, agree, disagree, obedient, disobedient, continue, discontinue, decent, indecent. Next legitimate, illegitimate, most L வந்தா IL வரும், இல் வரும். regular, irregular, aware, unaware, finite, infinite, necessary, unnecessary, able, unable, tidy, untidy. ஸோ இந்த சேம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் லாஸ்ட் இயரும் கொடுத்துருந்தேன், எல்லாம் 20 மார்க்ஸ்க்கும் எல்லாமே வந்தது. ஸோ 20 மார்க்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதனால இது மட்டும் பார்த்தாலே போதும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ அந்த சின்ன டெஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா, அதை நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எப்படியும் எல்லாரும் கமெண்ட் பண்ணுவீங்க, ஆன்சர் தான் கமெண்ட் பண்ணல. எனி இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, இல்லை வேற எந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன தேவை, அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எனி இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சென்ட் பண்ணி விட்டுறேன். இப்போ வாங்க, ஃபைனைட், ஏபிள், அவேர், ரெகுலர், டைரக்ட், ஒபீடியன்ட், இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ திஸ் வீடியோ இஸ் மேட் பை ஸ்மார்ட்லேண்ட் டியூஷன், வெல்லூர், டியூஷன் ஃபார் 10th, 11th and 12th ஸ்டாண்டர்ட். பப்ளிக் எக்ஸாம் ஸ்பெஷல் கோச்சிங் ஆஃபர் பண்ணுறோம். வேலூரில் யாருன்னா நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கும், எக்ஸாம் டைமில் ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கும். இதே மாதிரி ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் கொடுத்துடுவோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.